ஸோ நோனி நோனி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த நோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு டிஎக்ஸ்எல்ல கொடுக்குறாங்க. ஸோ டிஎக்ஸ்எல்ல மொத்தம் ஒரு 3 வேரியண்டா கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று கேப்சியூல் ஃபார்ம்ல இப்போ ஒரு 3 months பேக் நம்ம லான்ச் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஎக்ஸ்என் நோனி ஜூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம முறிஞ்சி ஜூஸ் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கு. மொத்தம் ஒரு 3 ஃபார்ம்ல நம்மளுக்கு நோனி டிஎக்ஸ்என்ல கிடைக்குது. ஒன்னு கேப்சியூல் ஃபார்ம், இன்னொன்னு நோனி ஜூஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல கிடைக்குது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா முறிஞ்சி அப்படிங்கிற நேம்ல நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கிடைக்குது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா சேம் நோனி தான் இதுல மெயினா டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது 3மே எடுத்தாலும் ஸோ இது நம்மளுக்கு நோனிக்கான ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நோனி பத்தி லீடர்ஸ் இங்க நிறைய பேரு பல வருடங்களா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷேரிங்கும் இந்த நோனி பத்தின சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் இந்த மீட்டிங் மூலியமா கேட்டுக்கிறேன். யாராவது ஒருத்தர் 2 பேர் ஒரு 2 minutes நோனி பத்தி நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நோனி பத்தி புதுசா பாக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ அதுக்கு. ஸோ எஸ், இந்த நுணாப்பழம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நுணாப்பழம் நோனி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ கிட்டத்தட்ட 2000 வருடங்களா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், ஒரு ஹெல்த் ஓரியன்ட் சப்ளிமெண்ட்டை இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்துல நோனியை மெயினா பயன்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் பாடி வீக்னஸை தவிர்த்து ஒரு பாடியை எனர்ஜியா ஒரு குவாலிட்டி லைஃப லீட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த நோனி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2000 வருடங்களா பயன்படுத்தப்பட்ட ஒரு பழம் தான் இந்த நோனி. ஸோ இந்த நோனியை மெயினா நம்ம பாடியோட ஜென்ரல் வீக்னஸை தவிர்த்து ஒரு குவாலிட்டி லைஃப், ஒரு எனர்ஜெட்டிக் லைஃபை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த நோனியை பல ஆயிரம் வருடங்களா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தன்மை இதுல இயற்கையாவே இந்த நுணாப்பழம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நோனி மே ஹெல்பிங் ஸோ அப்சார்ப்ஷன் இன் செல், நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் இன் செல்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூவை நம்மளுடைய அந்தந்த செல்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை இந்த நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஹேர், நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய நெயில், ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர் செல் குரோத்துக்கான ஒரு அப்சார்ப்ஷன், ப்ராப்பர் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் இருந்தாதான் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய செல்ஸ் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அந்த செல்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை இந்த நோனியில இயற்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நோனியில இயற்கையாவே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நோனியில இயற்கையாவே நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமா இருக்கனால ஸோ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு காய்ச்சலா இருக்கட்டும், சளியா இருக்கட்டும், ஒரு ஃப்ளூவா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துல இருந்தும் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த நோனி மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த நோனி எடுக்கும் போது ஒரு தீர்வு கிடைக்குது, ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா இந்த நோனியை பயன்படுத்துறாங்க. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், கேஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், ப்ளோட்டிங் உபசம் ப்ராப்ளமா இருக்கட்டும், இன்டைஜஷன் செரிமான தொந்தரவா இருக்கட்டும், அதே மாதிரி அல்சர் இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் ப்ராடக்டா இந்த நோனியை பயன்படுத்துறதுனால அதுல இருந்து ஒரு ரிலீஃப் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நுணாப்பழம் எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாடி செல்ஸை ஹெல்த்தியா வச்சுக்கும், நம்மளுடைய பாடி செல்ஸை ஹெல்த்தியா, நம்மளுடைய திசுக்களை ஆரோக்கியமா வைக்கிறனால நம்மளுடைய தோல், நம்மளுடைய நெகம், நம்மளுடைய முடி, நம்மளுடைய பற்கள், இது எல்லாமே ஆரோக்கியமா அதனுடைய தன்மைய எந்த இடத்துலயும் இழக்காம அது ஆரோக்கிய தன்மைய நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இது நேச்சுரல் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய தன்மை, நம்ம பாடியில கெட்ட கொலஸ்ட்ரால் சேர விடாம நம்மளுடைய பாடி வெயிட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, ஒபிசிட்டிக்கு இந்த ப்ராடக்ட் நோனி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நோனி மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எலும்புகளை ஆரோக்கியமா வைக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஒரு வயது ஆக ஆக ஏற்படக்கூடிய இந்த ஜாயிண்ட் பெயின், நீ பெயின், அதே மாதிரி மசில் பெயின், இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு வயது ஆக 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 இந்த கை கால் வலி, மூட்டு வலி, இந்த ஜாயின்ஸ்ல பெயின் எடுக்கிறது, நீல பெயின் எடுக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காமனா வரக்கூடிய ப்ராப்ளம். இந்த நோனி ரெகுலரா எடுக்கிறது மூலியமா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நோனி எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரெடியூஸ் ஸ்வெல்லிங் இன் அவர் பாடி. அதே மாதிரி நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த நோனி எடுக்கிறது மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணு, பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் நோனியில இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை சப்போர்ட் பண்றதுக்கு, எலிவேட் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்டா இந்த நோனியை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஹிபிட் கேன்சர் செல் growth, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நோனி எடுக்கிறதுனால நம்மளுடைய கேன்சர் செல் growth-ஐ ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நோனியில இயற்கையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நோனி எடுக்கிறது மூலியமா நம்மளுடைய கேன்சர் செல் growth-ஐ குறைக்கக்கூடிய ஒரு தன்மை நோனியில இயற்கையா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் அப்படின்னா இன்ஹிபிட் கேன்சர் செல் growth. இதுதான் நோனியை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அப்ப நோனி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு, நம்மளுடைய திசுக்களை ஆரோக்கியமான வளர்ச்சி கொடுக்கறதுக்கு பயன்படுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இயற்கையா இந்த நோனியில இருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த இன்டைஜஷன், கேஸ், ப்ளோட்டிங், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட், இது எல்லாத்துக்கும், அல்சர், இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்டா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறது மூலியமா நம்மளுக்கு வயது ஆக ஆக வரக்கூடிய இந்த நீ பெயின், ஜாயிண்ட் பெயின், அதே மாதிரி மசில் பெயினுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். நம்மளோட பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளுடைய பிளட் சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி கேன்சர் செல்ஸ் நம்ம உடம்புல க்ரோ ஆகாம ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் நம்ம நோனி எடுக்கிறது மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோனி கேப்சூல் அப்படின்னு பார்க்கும்போது இது ஈஸி டு யூஸ். மொரிஞ்சி அண்ட் நோனி அப்படின்னு பார்க்கும்போது ஜூஸ் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம டிராவல் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் அதை ப்ராப்பரா நம்ம எடுத்துட்டு போக முடியாது பாட்டில்ஸ்ல இருக்கனால. பட் இந்த நோனி கேப்சூலை நீங்க டிஃபால்ட்டா எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். வீட்டுல இருக்கும்போது நம்ம நோனி ஜூஸ் கன்சியூம் பண்ணலாம். டிராவல்ல இருக்கும்போது நோனி கேப்சூல் கன்சியூம் பண்ணலாம். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ். மற்றபடி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி ப்ரெசைஸ் டோசேஜ், நீங்க கேப்சூலா எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் இல்ல 2 கேப்சூல் அப்படிங்கிற லேபிள்ல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்துல இப்பதான் கேப்சூலா நீங்க எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேப்சூல்ல இருந்து 2 கேப்சூல் நீங்க ரெக்கமெண்டட் டோசேஜ், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லேபிள்ல மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி கேப்சூலா வாங்கும்போது நம்மளுக்கு லாங்கர் ஷெல்ஃபர் லைஃப் இருக்கும். வீட்டில் நம்ம ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது நோனி கேப்சூல நம்ம எடுத்துட்டு போகலாம். ஏன்னா லாங்கர் ஷெல்ஃப் லைஃப் நம்மளுக்கு இதுல இருக்கு. அதே மாதிரி இந்த நோனி ஃப்ரூட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோம். இதுல நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இது கேப்சூல் அப்படின்னு பார்க்கும்போது 90 கேப்சூல்ஸ் ஒரு பாக்ஸ்ல இருக்கு, 300 mg ஈச். அதே மாதிரி இது வெஜிடேரியன் கேப்சூல்ஸ். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேரியன் கேப்சூல்ஸ் தான். அதே மாதிரி இது ஆயுஷ் சர்டிஃபைட் ப்ராடக்ட். ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் அண்ட் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் நோனியை தான் நம்ம டிஎக்ஸ்என்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நோனி அப்படின்னு பொறுத்தவரை இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஓன் பிளான்டேஷன். இந்த டிஎக்ஸ்என்ல இத
மண்ல விதைச்சு இது டிஎக்ஷன்லயே கல்டிவேட் பண்ணி இதை நம்மளோட இன்ஹவுஸ் ப்ராசஸ் பண்ணி டைரக்டா மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து நீங்க வாங்கக்கூடிய இடத்துல வரைக்கும் நம்மளுடைய ஓன் பிளான்டேஷன், ஓன் இன்ஹவுஸ் ப்ராசஸிங், ஓன் மார்க்கெட்டிங்ல நம்ம இந்த நோனியை ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப நேச்சுரலா இன்னைக்கு டிஎக்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம டிஎக்ஷன்ல பியூரஸ்ட் ஃபார்மா நம்ம அஷூரன்ஸோட கொடுக்குறோம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ மேக்சிமம் பாண்டிச்சேரி ஃபேக்டரி விசிட் வந்த நிறைய லீடர்ஸ் இந்த நோனி கல்டிவேஷன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நோனி எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப ப்ராமிசிங்கா ஆல்ரெடி இதை வாங்கி பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ நோனி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எம்ஆர்பி 400 rupees நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க கன்சியூமரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி பிரைஸ்ல தான் கிடைக்கும். நீங்க டிஎக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 to 25% டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கிடைக்கும். இங்க யாராவது நியூவா இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல எப்படி வாங்குறது அப்படிங்கறத நீங்க இந்த லிங்க் ஷேர் பண்ணவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் த டிஎக்ஷன் டிஃபரன்ஸ் டுடே. ஸோ இந்த நோனி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் 2 ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறாங்க. ஸோ ஒன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஷன் நோனி ஜூஸ் அப்படின்னு 450 ml கொடுக்குறாங்க. ஸோ அந்த 450 ml ஸோ அடிஷ்னலா என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோனி ஜூஸ் பிளஸ் இமிலி. இமிலி அப்படிங்கிறது புளி ஆட் பண்ணியிருக்காங்க. நோனி ஜூஸ் பிளஸ் இமிலி ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது டேமரிண்டஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நோனி ஜூஸை நம்ம ராவா அதனுடைய டேஸ்ட்டை அந்த ஸ்மெல்லை நம்ம கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரும் இல்லாம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் இல்லாம ஒரு நேச்சுரல் டேமரிண்டஸ் இண்டிகா இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நேச்சுரலா உங்களுக்கு இந்த நோனி மூலியமா கிடைக்குது. ஸோ இந்த நோனி ஜூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இமிலி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் நிறைய விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோய் எதிர ஏன்னா புளி யூஸ் பண்ணாத சமையலே கிடையாது. இன்னைக்கு புளி சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுல சமைப்போம். ஸோ அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இமிலியில நிறைய பொட்டாசியம் இருக்கு. ஸோ அதுவும் கேன்சர் செல்ஸை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நம்மளோட எலும்பு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. பிளட் சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதுல அயன் சத்து அதிக அளவுல இருக்கு. நம்ம பாடிக்கு ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு நம்மளோட ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கின்னை ஹெல்தியா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் புளியில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நோனியோட ப்ராப்பர்ட்டிஸும் இந்த இம்லியோட ப்ராப்பர்ட்டிஸும் சேரும் போது இன்னும் அடிஷ்னலான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முறிஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நோனி பிளஸ் நம்மளுடைய ரொசைல் ஜூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் முறிஞ்சி அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடியது. ஸோ ரொசைல் பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொசைல்ல விட்டமின் சி ரிச் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையும் நம்மளுடைய பாடியை டிடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் அதே மாதிரி நம்ம போன் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் ஸோ இந்த முறிஞ்சியில ரொசைல் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த முறிஞ்சியில நம்மளுக்கு நோனி பிளஸ் ரொசைல் ஜூஸ் எகெயின் அது நம்மளுடைய டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணவும் அடிஷ்னல் ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காகவும் நம்மளுக்கு இந்த ஃபிளேவர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் நோனி அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனலா நோனி இன்னும் அடிஷ்னல் வேல்யூ ஆடட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நோனி பொறுத்த வரையில ஸோ நம்மளுக்கு இந்த கோல்டு அண்ட் ஃப்ளூல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண அதாவது சளி பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஃப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பாடியை டிடாக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மவுத் அல்சர் இருக்கு, ஸ்டொமக் அல்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நோனில இருக்கு. மென்ஸ்ட்ருவல் ஸ்பாம்ஸ் அதாவது லேடிஸ் இந்த பீரியட்ஸ் டைம்ல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹாட் ஃபிளாஷஸ், அந்த எரிச்சல், இரிட்டேஷன், அந்த மூட் ஸ்விங் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நோனில நேச்சுரலாவே இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நோனில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இச்சிங், இரிட்டேஷன், அரிப்பு, சொறி ஸோ இந்த மாதிரியான தன்மைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நோனில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி ஊன் ஹீலிங், நம்ம உடம்புல உள்காயம் இல்ல வெளிக்காயம் எது இருந்தாலும் அது இமிடியட்டா ஹீல் ஆவறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கின் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை, ஸ்கின் டேமேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி ஹீட் பாயில்ஸ், இந்த சூட்டு கொப்பளம் அதுல இருந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை, பாடி இந்த பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி போன்ஸ்ல ஏதாவது வீக்னஸ் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேன்சர் செல்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் நோனியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு பாயிண்ட், நோனி ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர். நோனி ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்டா நான் இந்த இடத்துல சொல்றேன். ஸோ நோனி நம்மளுக்கு 3 ஃபார்ம்ல கிடைக்குது. ஒன்னு கேப்சூல் ஃபார்ம், இன்னொன்னு நோனி ஜூஸ் அப்படின்னு 450 ml கொடுக்குறோம், இன்னொன்னு மொரிஞ்சி அப்படின்னு 650 ml கொடுக்குறோம். பட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ அதுல பெரிய வேரியேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அது டேஸ்ட்டுக்காக நம்ம என்ஹான்ஸ் பண்ணி அதை நம்ம ஒரு நேச்சுரல் ப்ராடக்டா நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அதுல எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர் கிடையாது, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இந்த நோனி மொரிஞ்சி நோனி கேப்சூல்ல கிடையாது. மோஸ்ட் நேச்சுரல் ஃபார்மா டிஎக்ஸ்என் ப்ராடக்டா நம்ம நோனியை கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கான செஷன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நோனி ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி எல்லா லீடர்ஸும் அன்றாட டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே யாராவது வாங்கி பயன்படுத்தாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்ப ஆரோக்கியத்துக்கு இதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இதுல ஓவரால் நம்ம பாடிக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு நோனி மூலியமா கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கான செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.